தொல்லை மிகு இவ்வுலகில் சுகம் இயேசுவே, சுகம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் சுகம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் சுகம் இயேசுவே. காக்கும் நல்ல இயேசுவே என் கூடவே நடக்கிறார். காக்கும் நல்ல எங்கள் இயேசு கூடவே நடக்கிறார். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் சுகம் இயேசுவே. சோர்வினில் என் பாலமே, துன்பத்தில் ஆறுதல், சோர்வினில் என் பாலமே. சுகம் தரும் எங்கள் இயேசு சுகம் தர இருக்கிறார். சுகம் தரும் எங்கள் இயேசு சுகம் தர இருக்கிறார். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் சுகம் இயேசுவே. தந்தை தாயும் மறந்தாலும் எந்த நன்பு இயேசுவே. தந்தை தாயும் மறந்தாலும் எந்த நன்பு இயேசுவே. நண்பருற்றார் பெருத்த போதும் நம்பிக்கை என் இயேசுவே.
நண்பர் உற்றார் வெறுத்த போதும் நம்பிக்கை என் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீது இவ்வுலகில் சுகம் இயேசுவே. போதிலும் மன்னிப்பவர் இயேசுவே, பாவம் செய்த போதிலும் மன்னிப்பவர் இயேசுவே, பாரம் நீக்கி பரிசுத்தம் தருபவர் இயேசுவே, பாவம் நீக்கி பரிசுத்தம் தருபவர் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீது சுகம் இயேசுவே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். சேர்ந்து பாடுங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆனந்தம் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். வாழ்விலும் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற ஆண்டவரை, வாழ்விலும் எனக்கு உயரமாயிருக்கிற ஆண்டவரை, என் துன்ப துயர வேதனைகளிலே எனக்கு பாதையும் பலமுமாயிருக்கிற ஆண்டவரை நான் ஸ்துதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையும் நீரே, என் பாதையும் நீரே என்று நாம் சொல்ல போகிறோம்.
வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். சொல்லுவோம், இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன் ஸ்துதிப்பேன், இந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். எந்த காலத்திலும் எல்லா வேளையிலும் நமக்கு துணையாயிருக்கிற ஆண்டவரை ஸ்துதித்த நாம் எந்த நாவில் புது பாடலை எழுப்பும்படியாக செய்கிறார். நாவால் துதித்து பாடுகின்ற பாக்கியத்தை கொடுக்கிற ஆண்டவர் அவரை ஸ்துதிக்கிற பொழுது மகிமை அடைகிறவராயிருப்பார். என் மகன் என்னை ஸ்துதிக்கிறான், என் மகள் என்னை ஏறெடுத்து கூப்பிடுகிறார், நன்மை தனத்தோடு என்னை பாடுகிறாள் என்று ஆண்டவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எந்த நாவில் புது பாடல் எந்த நேச தருகிறார். எந்த நாவில் இப்பொழுது மங்கள் மன்ன வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாதாவே பாவிலாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது மங்கள் மன்ன வேளையிலே வேண்டிக் கொள்ளும். வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரை ஆறுதல் அனைத்திற்கு மூன்று, அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலுமிருந்து எங்களுக்கு ஆறுதல் அளிப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் சகோதரன் ஸ்டீபன் இறைப்பதம் அடைந்து விட்டார். அவர் கடந்த வருடங்களிலே எங்களுடன் வாழ்ந்து எங்கள் வாழ்வில் இரண்டர கலந்து எங்கள் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து நமக்கு பல வழிகளில் உதவி ஒத்தாசையாக இருந்து வாழ்ந்தவர், நம்முடன் பிறப்பாக வாழ்ந்தவர். இப்பொழுது இறைவனிடம் சென்று இருக்கும் இவரை அவருக்குரிய நித்திய சம்பாவனையை இரக்கம் நிறைந்த கடவுள் அளித்தருள வேண்டும் என்று ஜெபிப்போம். அதே வேளையில் இவரது இழப்பின் அதிர்ச்சியால் கவலையிலே மூழ்கி இருக்கின்ற இவருடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் இவர் வழியாக நன்மை பெற்ற ஒவ்வொருவரைக்கும் ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் ஆறுதலும் பலமும் அளிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பின்வரும் திருப்பாடலுக்கு பலவையாக: ஆண்டவரே என் மன்றாட்டிற்கு செவிசாய் தரலும், ஆண்டவரே என் மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். ஆண்டவரை ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரை என் மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்பத்தின் குரலும் உமது செவியின் கவனத்திற்கு கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தாம் நிலைத்திருக்க முடியும்? நீரே மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். ஆண்டவருக்காக அவருடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக அவருடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் இதயம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கிறது. இஸ்ராயலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளில் இருந்தும் இஸ்ராயலை மீட்பவர் அவரே. சபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவிசாய் தருளும். உமது கட்டளைப்படி உலகை விட்டு அகன்ற உமடியார் ஸ்டீபனினுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இரக்க மிகுந்த தந்தையை ஆறுதல் அளிக்கும் இறைவா, திறமீது அளவில்லா அன்பு கூர்ந்து சாவி நிழலையே வாழ்வின் வைக்கரையாக மாற்றுகிறேன். இந்நிலையில் உழன்று எங்கும் உம் அடியாரை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமும் ஆற்றலும் நீரே. துயரமும் நிறைந்த எங்கள் அழுகையை மாற்றி நாங்கள் ஒளியும் அமைதியும் பெற்று வாழும் வண்ணம் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
சிவலிங்கத்தை கடந்த 25 வருடங்களுக்கு முன்பு கடந்த 2 உட்பட்ட காலகட்டத்திலே ஒரு தேசியவாதியாக மட்டும் நம்மை பல பேர் அணுகி கொண்டிருக்கிறார். ஆனால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய சீவனாக இருந்த காலத்திலே அவருடைய படைப்புகள், ஆளுமைகள், சமூக ஈடுபாடுகள் தமிழ் பல்வேறுக்கும் அறியப்படாமல் கிடந்தது. அவர்கள் ஒரு பல பல விடயங்களிலும் நலப்பயிற்சிகள் என்பதற்கு உதாரணமாக பாண்டியத்திலே அவர் இருந்து வசித்துக் கொண்டிருந்த காலத்திலே கேரளா பல்கலைக்கழகத்திலே நம்பிக்கட்டி விடுமுறைக்காக பாண்டியப்பு வந்து இருக்கும் காலத்திலே அவர் பாண்டியப்பு மக்களுக்காக பலதரப்பட்ட சேவைகள் செய்துள்ளார். உதாரணமாக பாண்டியப்பிலே கலைக்கழகம் கழகத்தை வளர்ப்பதற்கு முன்னோடியாக இருந்தார். அதே நேரத்திலே பாண்டியப்பிலே விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையிலே ராஜு இல்லம், பொருத்தல் இல்லம் என்ற 2 இளைஞர்களை உருவாக்கி பாண்டியப்பு மண்ணிலேயே ஒரு பெரிய ஒரு விளையாட்டு போட்டியை நடத்தியவர்கள் அவை போட்டு. அதே நேரம் கலை கலாச்சாரத்துறை பொறுத்தவரையிலே கிராமத்தில் நாட்டிற்குட்டை மேடையேற்றி தங்களை பாண்டியிருப்பு மாவட்டத்தை மேடையேற்றி பாண்டியிருப்பு மக்களுக்கு பெருமை கொடுத்த பெருமையும் அவருக்கு. ஆகவே அன்னார் மிகவும் மக்களால் போற்றப்படுபவர், பேசப்படுபவர், காணப்படுபவர்கள். அந்த உறுப்பினருடைய இளைஞர் கூட்டத்திலே பங்கு பெற்ற வந்து தொழில்நுட்ப வழிகளை ஒரு சிறு புகழ்ந்து கொண்டு வருகின்றேன். இந்த நல்லடக்கம் 9 மணிக்கு நடைபெற இருப்பதால் தயவு செய்து நான் அழைக்கும் பேச்சாளர்கள் தங்கள் உரைகளை சற்று சுருக்கமாக சமர்ப்பிக்கும்படி அன்புடன் வேண்டிக் கொண்டு முதலாவதாக பேராசிரியர் ஸ்ரீ மௌனூர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எனது அண்ணரும் எனது தோழரும் எனது நண்பருமான சிவலிங்கம் அவர்களின் இளைஞருடைய நிகழ்த்த வந்தது எனக்கு ஏற்பட்ட பெரும் சோகமெல்லாம் நான் இப்போது நினைக்கின்றேன். சிவலிங்கத்துக்கு நெருக்கமான உறவு மிக நெருக்கமானது. நான் அவரை 1966ஆம் ஆண்டில் கல்முனை பாய்காவில் சந்தித்த அந்த பொழுது இப்போது ஞாபகத்திற்கு வருகிறது. அங்கிலிருந்து எங்கள் உறவு ஒரு 5-6 வருட காலம் மிக ஆழமானதாக இருக்கிறது. கல்முனையில் எனது இருப்பினை அவர் தக்க வைப்பதற்கு பல முயற்சிகள் செய்திருக்கின்றனர். இந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த அறையின் வலதுபுற அறையிலே நான் இருந்திருக்கிறேன். இந்த வளம் முழுவதும் நாங்கள் சமூகமும் தெரிந்திருக்கிறோம். மரங்களின் கீழிருந்து விடிய உரையாடி இருக்கின்றோம். காலையில் இங்கிருந்து புறப்பட்டு அந்த கடற்கரை வரைக்கும் சென்று வருவோம். அப்போதுதான் வித்யானி 2 வயது 1 வயது பிள்ளையாக இருந்தார். ரிஷி அப்போது பிறந்திருந்தார். பிரகாஷ் அப்போது பிறந்திருந்தார். இந்த 3 பிள்ளைகளையும் தூக்கி அலைந்து விளையாடுகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த வகையில் ஒரு குடும்ப நண்பராக சிவலிங்கத்தோடு உடைய நீண்ட நாட்களை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். நான் சிவலிங்கத்தை சந்தித்த போது அவர் தீபோல் சாஸ்திரியுடைய இருப்பியல் வாதியாகத்தான் எனக்கு அறிமுகமானார். நான் மார்க்சியவாதியாக அவருக்கு அறிமுகம். 2 சிந்தனைகளும் 2 பேரும் அது பற்றி நீண்ட விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். அவரிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். முக்கியமாக கவிதையை பற்றி அவருடைய பார்வைகள் வித்தியாசமாக இருந்தன. மகாநதியை பற்றி அவர் அப்போது இருப்பியல் பார்வையிலே ஒரு கற்றை எடுத்துக் கொண்டிருந்தார். அது எனக்கு அப்போது உடன்பாடு இல்லாமல் அவர்கள் விவாதித்திருக்கின்றோம். திருமணமாக எனது கருத்துக்களும் அவரது கருத்துக்களும் இருவரையும் தாக்கிய
இருக்கின்றன. ஒரு இயந்திர ரீதியாக சொல்வதானால் இருவரும் ஒருவரிலிருந்து ஒருவர் கேட்டுக்கொள்ளும் அந்த காலங்கள் மிக அற்புதமான காலம். இன்று என்னுடைய கருத்துக்களில் சிவலிங்கம் இருப்பார், இன்று என்னுடைய செயற்பாடுகளில் சிவலிங்கம் இருப்பார், இன்று என்னுடைய எழுத்துக்களில் சிவலிங்கம் இருப்பார். என சொன்னால் சிவலிங்கம் அந்த தூரம் என்னை வெகுவாக காட்சி இருக்கின்றார். அந்த வகையில் அந்த நண்பனுக்கு நான் நன்றியோடு இப்போது நினைவு கொள்கிறேன். அடுத்தது, அவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தார். அது பலருக்கும் தெரியும். அவருடைய கவிதை தொகுதி ஒன்றிலே குறிப்பிடுகின்ற பொழுது, பூனைக்குட்டி தன் பிள்ளைகளை காப்பது போல் தூக்கணாங்குருவி நிலத்துக்கு அடியில் கூடு கட்டி தன் பிள்ளைகளை காப்பது போல நான் உங்களை பாதுகாக்க விரும்பினேன், ஆனால் இதை நீங்கள் முறிவிட்டீர்கள் உங்கள் என்று அவர் கூறுகின்ற பொழுது பிள்ளைகள் மீது அவர்களுக்கு இருந்த பாசம் தெரிகிறது. தங்கள் பிள்ளைகள் வித்தியாசமாக வளர வேண்டும் என்பதை இந்த அச்சலையாக இருந்தால் அது பற்றி என்னோட நீண்ட விஷயங்கள் கலைத்திருக்கின்றன. இந்நாளில் அவருடைய தொடர்பு எனக்கு குறைந்துவிட்டது. நான் வெளியே சென்று விட்டேன். அன்னை காலமாக அவரோடு நான் இடைக்கிடையே தொடர்பு கொண்டிருந்தேன். ஆனால் பழைய இறுக்கமான உறவாக அந்த உறவு இருக்கவில்லை. எப்படி இருந்த போதிலும் இவனிடம் என்னுடைய மனதை தாக்கியவர், என்னோடு வாழ்ந்தவர். இன்றைய சிந்தனையாளர்கள் கூறுவார்கள், நிச்சயமற்ற இயற்கை வெளியே தங்கள் இருப்புக்காக நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட மக்கள் ஏற்படுத்திக் கொண்டதுதான் குடும்பம், வாழ்க்கை, கலை, இலக்கியம் எல்லாம். இந்த இருப்பு என்ற ஒன்றுக்காகத்தான் நாங்கள் வெற்றி செய்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கை நிச்சயமற்றது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொருடைய அந்த இருப்பும் அவருடைய செயல்பாடுகளினால் வெளிப்படுத்தப்படுகின்றன. சிவலிங்கம் கூட அந்த கவிதையை எழுதியிருக்கின்றார், என் இருப்பின் சின்னம் வாழ்க்கையின் அபரம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த சமூகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு கொடுமைகளையும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் ஒரு கவிஞருக்குரிய கொதிப்போடு பார்த்து அந்த கொதிப்போடு மறைந்த ஒரு உண்மையான கவிஞனாகவே எனக்கு அவர் தெரிகின்றார். அந்த வகையில் அவர் எனக்கு மகாகவி பாரதியாரை நினைவுறுத்துகின்றார். இத்தகைய ஒரு மனிதனோடு, ஒரு கவிஞனோடு, ஒரு பண்பாளனோடு வாழ கிடைத்தமை, ஒரு 6 வருஷம் நெருக்கமாக பழக கிடைத்தமை நான் செய்த பெரும் பொருள் என்று நினைக்கின்றேன். இந்த பேச்சினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றுதான் நான் மனதை செய்து கொண்டிருக்கின்றேன். நாம் இருவருமே நாம் வாழ்ந்த அந்த 6 வருட நெருக்கத்தை மீண்டும் நினைவு கொண்டு கொள்வோம். சென்று வாருங்கள். நன்றியுடன் நினைவு கொண்ட அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாலிடிப்பு பள்ளியில் பிறந்த முன்னாள் தலைவர் வெற்றவேல் அவர்களை அழைக்கிறேன். மறைந்தும் மறவாத மாபெரும் மனிதர் அனுபவம் இறுதி கிளையில் கலந்து கொண்டிருக்கின்ற சகலருக்கு நன்றி பணிகள். கவிஞர் என்று சொல்வதா, நடிகர் என்று சொல்வதா, எழுத்தாளர் என்று சொல்வதா என்ன என்று நான் வர்ணித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் 14 வயதை அடைந்திருந்த காலத்தில் இருந்து தற்பொழுது 67 தாண்டி செல்லுகின்ற காலம் வரை அவர் என்னோடு அவருடைய உறவு அப்படியே இருக்கிறார். நான் அடிக்கடி அவரை சந்தித்து அளவலாவது அன்புடன் உலகி மகிழ்ந்து செல்வோம். அன்னாருடைய வாழ்க்கை பயணத்தில் மறக்க முடியாத சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்தி விடைபெற இருக்கிறேன்.
நான் நினைக்கிறேன் 14-15 காலப்பகுதிகளில் இந்த பகுதியில் கவிஞர் நீலாவணன் அவர்களுடைய தலைமையில் பாடுமீன் என்ற ஒரு பத்திரிகை வெளியிடப்பட்டது. அந்த பத்திரிகைக்குரிய சுவரொட்டிகளை பாடுமீன் வெளிவருகிறது என்ற சுவரொட்டிகளை பசரி வாலியுடன் அவரோடு சேர்ந்து அவருடைய ஒரு உதவியாளாக வீதியாக ஒட்டிச் சென்றது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த துரோதயம்மன் மைதானத்திலே பல புத்தாண்டு விழாக்கள், பல விளையாட்டு விழாக்கள், பல கவியரங்குகளை நடாத்துவதற்கு அவரோடு தெரிந்து உழைத்தது ஞாபகம் இருக்கின்றது. பல அடக்கப்பட்ட இனங்களுக்காக அவருடைய உள்ளுணர்வின் அடிப்படையில் பாண்டிருப்பு கிராமத்தை அவர் மிகவும் நேசித்தார். அந்த கிராமத்திலே ஆரம்பிக்கப்பட்ட சந்தையில் அவரும் நானும் சேர்ந்து அவர் சட்டில் மீன் பெட்டி ஒன்றை கட்டிக்கொண்டு என்னை அந்த பாடலை ஏற்றிக் கொண்டு வீதியாக சென்று மீன் விற்று மக்களுக்கு அந்த மீன் வியாபாரத்தை பழக்க வேண்டும் என்று சொல்லி அவரால் உருவாக்கப்பட்ட மீன் வியாபாரிகளும் இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். அவருடைய கனவுகள் மிகவும் பெரியது. அவருடைய ஆளுமை கூறுகள் அதைவிட பெரியது. அவரிடம் இல்லாத ஒன்று இல்லை. இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல இருக்கிறேன். இந்த கிராமத்தில் இருந்து 3 இளைஞர்களை, மாணவர்களை தெரிவு செய்தார். அதில் நானும், குணரட்னம் என்ற ஒரு மாணவன், பாலசமூகம் என்ற மாணவன், இந்த 3 அழைத்து சென்று கல்முனை சைதா கல்லூரியில் அவர்களை அவருடைய செலவிலே படித்தார். டியூஷனுக்கு பணம் கொடுத்தார். மாலை வகுப்புகளில் மதிய உணவுக்காக ஒழுங்கு செய்திருந்தார். என்னுடைய கல்வி, அவர் தந்த கல்வி, ஒரு விஞ்ஞான கல்வியை 4 பாடங்களையும், பௌதியம், ரசாயனம், உயிரியல் போன்ற பல பாடங்களையும் ஒருமித்து படித்த மேதை இங்கு பலர் இருக்கிறார்கள். அவரை போன்ற ஒரு ஆசிரியர் நான் காணவில்லை. சகல பரிசோதனைகளையும் செய்து காட்டி படிப்பார். ஒரு நாள் பரிசோதனை சாலையில் ஒரு பரிசோதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த ஸ்பீட் லாம்பை கொடுத்தி அப்படி வெட்டி விட்டேன். பக்கத்தில் இருந்த போத்தலை எடுத்து எனக்கு சண்முகம் சிவலிங்கம் மறைந்தார் என்ற செய்தியை திரு உமா வரதராஜன் அவர்கள் தொலைபேசியிலே தந்தார்கள். அவர் குரல் சற்று நடுங்கியது. எத்தகைய ஒரு ஆக்கத்தை இந்த நீக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். கல்முனை வாழ் மக்கள் மட்டுமல்ல, உலகின் ஏனைய பாகங்களிலும் அந்த அழுத்தம் கிடைத்திருக்கிறது. அதை நாம் அறிவோம். திரு சண்முகம் சிவலிங்கம் அவர்களை பற்றி 1959 ஆண்டு நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்பொழுதுதான் நான் கல்முனைக்கு வந்தேன். எங்களது உணவு அறையில் அருட்சகோதரர்கள் ஸ்ரீவன் என்று சொல்லி ஒரு மாணவருடைய பெயரை கூப்பிட்டு அடிக்கடி கலைப்பார்கள். அப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் ஒரு முக்கியமான மாணவர் இவர் என்று. அதற்கு பிறகு அவரை மிக நெருக்கமாக பல தளங்களில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. திரு சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் இவருக்கும் பயப்படாதவர் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவரை கண்டு பயப்படுவர்கள் இல்லை. ஆனால் அவரது பேராவை கண்டு பயப்படுவர்கள்தான் அதிகம். அவர்
அவருடைய பேரையால் எழுதப்பட்ட சமூக சீர்திருத்தங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வேளையிலே அவர் இன்னும் மத்தியில் அவருடைய எழுத்துக்களால் அவருடைய மாணவருடைய சேனைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வளமுடன் சென்று வா அன்பா என்று வாழ்த்திருக்கிறோம். முன்னாளர்கள் இயற்கை பசிர் அவர்களை அன்புள்ளவர்கள். சபையோருக்கு சாந்தியும் சமாதானம் ஏற்படுத்தும். எங்கள் பெருமதிப்புக்குரிய குழு என்னை நெருப்படுத்தி வழிகாட்டிய ஆசான் அமரர் கண்முகம் சிவரின் விட்டவர் என்றும் என் மனங்களில் நிலையாக பார்க்கிறார். 1965 பெற்றோரின் முதல் வாரம் கல்முனை தாய்நாடு கல்விக்காலத்தால் வாடி டிசம்பரில் ஊழல் பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவர்களாகிய எங்களுக்கு சாகம் தரிக்க வந்த அறிவுடைய ஆசான் கண்முகம் சிவனியும் சார் இளநியாய் துரோணியாய் நின்று எம்மை உயர்த்தி கரை சேர்த்து விட்டவர். பாண்டியத்திலிருந்து புஷ்பாய்க்கில் காலை 7 மணிக்கு வந்து விடுவார் கல்லூரிக்கு. 8 மணி வரை எமக்கு பிரத்யேக வகுப்பு. அசம்பிளி முடிந்ததும் தொடரும் அவர் கடமை. இரசாயனவியல், உயிரியல், ஆங்கிலம் இம்மூன்று பாடங்களுக்கும் எனக்கு ஆசான் அவர்கள். வேம்பாய் கசந்த இரசாயன பாடத்தை தேனில் குழைத்து இனிப்பாக வழங்கியவர். உபகரணங்கள் எதுவும் இல்லாத காலகட்டம் எங்கள் தேடும் கைகளால் பல உபகரணங்கள் விடுபட்டு எமது கற்றலுக்கு உதவின. பரிசோதனைகள் மூலமே இரசாயனவியலை இலகுவாக கற்கலாம் என்ற உண்மையை எமக்கு அனுபவத்தால் உணர்த்தியவர். கணிதத்திலும் கற்று வந்த இருவருக்கு உயர் கணிதம் கற்பிக்க ஆளில்லாதவர்களை ஆசான் வழிகாட்டினார். பாடத்தை மாற்ற உயிரியல் பாடம் மூட்டினார், ஊக்கமும் அளித்தார். உயிரியல் இருவருக்கு புதிது. ஆயினும் 3 ஆண்டு பாடத்திட்டம் 10 மாதங்களில் மற்றவர்களோடு எமக்கும் பூர்த்தியானது. ஆசானின் அயராத முயற்சியார். ஆங்கில பாடம் அழகாய் போதிப்பார். ஆங்கில அறிக்கையோடு செய்யாதவரும் அதை அவரிடம் கட்டி தெளிவுற ஆசை கொள்வார். மனதை கவரும் ஆங்கில கதைகளை எளிய சொற்களில் எமக்காக முடிவார். அலுப்பு வரும் வேலைகளை அறிந்து கொண்டு ஷேக்ஸ்பியரின் படைப்புகள், கம்பனின் ராமாயணம், காப்பியங்கள், கவிதைகள், நாவல்கள் இதையெல்லாம் அவர் சொல்லி என்னை உற்சாகப்படுத்துவார். சிலர் கதை சொல்லும் அழகில் கற்றுண்டு நாமும் அவற்றை சொல்லி கற்று மறந்தோம். பௌதியவியல் பாடத்திற்கு எமக்கு ஆளில்லை. பிரயோகத்திற்கும் ஆசிரியர் இல்லை. எங்களுக்காக தேடினார். பல்கலைக்கழகத்தில் உதவி பரீட்சை எழுதிவிட்டு வந்த இளைஞர் எந்திரரை எமக்காக கொண்டு வந்தார். நாம் வெற்றி பெற எந்திரம் காரணமானார். சாய்ராவில் ஓய விஞ்ஞான பிரிவின் முதல் தொகுதி மாணாக்கர் நாங்கள். எங்கள் வருபவர் பலரின் எதிர்பார்ப்பு. சாய்ராவின் எழுச்சியா வீழ்ச்சியா எங்களுக்காய் முழுமூச்சாய் இயங்கினார். ஓய்வின்றி உழைத்தார். மாணவரனை கரை சேர்த்தார். காலை 7 to 8 வரை, மாலையில் 3 to 7 வரை ஆசானின் வகுப்புகள் தொடர்ந்தன. கல்வியால் மட்டுமல்ல, அவரது பாசத்திலும் அன்பிலும் கற்றுண்டோம். அறிவுடன் இலக்கியங்களும் போதனைகளும் எனக்குள் கலந்தன, பொதிந்தன. சிவலிங்கம் சேர்ந்தால் அது ஒரு அறிவுக்கடல், பொக்கிஷம். இதுதான் எம் அனைவரின் மேலும் ஏகோபிக்க முடியும். மேலதிக வகுப்புகள் ஏராளம், தாராளம். சனி ஞாயிறு தினங்களா, விடுமுறை நாட்களா, ஓய்வில்லை அவருக்கு. என்னையும் ஓய்விட மாட்டார். இத்தனைக்கும் மேலதிக வகுப்புக்காய் ஒரு தலைமையிலும் நிமிடம் பெற்றதில்லை. எமக்காக அவர் தன் பணம் செலவிட்டார். கற்றுக் கொடுப்பது சேவை என்பதும் நிரந்தர தர்மம் என்பதும் அச்சென்னல் செயலில் நாம் தெரிந்து கொண்டோம். எம் வகுப்பு மாணவர் அவர் வாயா ஒரு சுடுசொல் கூட கேட்கிறார். அடிவாங்கி பழகிய மாணவர் குழாமுக்கு அன்பினாலுமே அடிமை கொண்ட என்றும் ஒரு இணையம் மேன்மைகள் பெற்ற குழு. பரீட்சை எடுக்கும் மாணவர்களுக்கு பிரியாவிடை என்னும் ஒரு சம்பிரதாயத்தை சாயிராவில் தொடங்கி வைத்தவர் எங்கள் சேர்றார். நாங்கள் சேகரித்து வழங்கிய சிறுரூபாய் பணத்தோடு தானுமோ பெருந்தொகை செலவிட்டதனால் சிறப்படைந்த அந்த வைபவத்தால் எமது நெஞ்சங்களை நெகிழச் செய்தார். பரீட்சைகளை முடிந்ததும் முடிவு கிடைக்கும் முன் தாமதியாத உயர்கல்வி கற்று ஆற்றுப்படுத்தினார். நல்ல பொறுப்போடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விஞ்ஞான பிரிவில் உயர்கல்வி கற்ற ஊரை தெரிந்து பல திசைகளில் வேறாயினோம்.
நெஞ்சில் சிவலிங்கம் சிறை சுமந்து கொண்டு கோயில் தொடர்புகள் வெளியானது. சாயிரா கல்வியில் எழுச்சி கண்டது. இது முடிவல்ல ஆரம்பமே என்று மேலும் முயன்றனர். தொடர்ந்து எழுச்சியும் கண்டனர். அன்று எழுந்த சாயிரா இன்றும் தலையில் இருந்திருக்கிறது. செடிகளை குறித்து உயர்த்திவிட்டவர் ஓய்ந்துவிட்டார். ஆயினும் சாயிராவின் வளர்ச்சி பாதையில் சிவலிங்கத்தின் விடப்பட்ட அதிகாரம் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் புகழ்பாடும். அப்துல் பஷீர் அகமது ரபை முசம்மில்கள், அப்துல் காதர் உல்மாரபை ஜப்பார்கள், அப்துல் கனி சுலைமாரபை அலியார், அப்துல் ரசாக் இப்ராஹிமை குணரத்னம், அகமது ஹாரிஸ் இலட்சணவேல் இவர்களோடு நூறு நபிசா என்னும் ஒரு பெண் தெரிந்தது. இவர்களெல்லாம் சேரும் மாணவ செல்வங்கள். எத்தனையோ ஆசான்களுடன் நாம் கற்று உயர்ந்தோம். ஆயினும் என் மனத்தில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கும் இளையான ஆசான் நீங்களே. எங்களின் இந்த அடைவுக்கு அடிப்படையும் நீங்களே. எங்களின் உயர்வை கண்டு மறந்தவரும் நீங்களே. உங்களை உருக்கி எங்களை வாழ வைத்தீர்கள். இன்னும் ஒரு செடியும் தேவை நாங்கள் எங்கனையா காணப்போகிறோம். ஓய்வு காலத்திலும் எனது வேண்டுதலை கணித்து கல்முனை பாலிகாவின் ஆங்கில இலக்கியத்திற்கும் ஏஎல் ஆங்கில மொழி பாடத்திற்கும் ஆசானாய் வந்து மாணவிகளை கரை சேர்த்து பாலிகா மாணவிகளின் மனங்களில் சதிஸ்வராய் இலை பெற்றுவிட்டேன். பணம் கொஞ்சம் சேர்ந்துவிட்டால் படாதோரமாக வாழ எண்ணும் மனிதருக்குள் ஆடம்பரமாக காலம் கடத்த வழியிலான அவர் ஆற்றிய சேவைகளே பங்களிப்புகளையும் பற்றி மகபூல் மாளிகா சொன்னார்கள் எடுத்துரைத்தார். அவருக்கு நன்றிகள். அடுத்ததாக அறிஞர் மூணார் கலாச்சார இளைஞர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, இலக்கிய விஷயங்களே எல்லோருக்கும் சங்கோரிக்கு விழுந்த மாமனிதனை நாம் உணர்ந்துவிட்டோம். பொதுவாக ஒரு நல்ல மனிதன், உயர்ந்த கவிஞனை, காத்திரமான கருத்துக்களை முன்வைத்த தமிழ் இலக்கிய விமர்சகரை, சிறந்த சிறுகதை நாவல் எழுத்தாளரை, புதிய சிந்தனையாளரை, பொருளாதார தொண்டனை, தமிழ் இலக்கிய முன்னோடியை, நல்ல ஆசிரியரை, சகலகலா வல்லவனை நாம் இழந்து வருகிறோம். என்ன செய்யலாம்? நேற்றிருந்தவன் ஒன்றில்லை என்னும் பெருமை உடையதை எதிர்கள் ஒருவர் இல்லை என்னும் பெருமை உடைத்தி உலகிலிருந்தே திருவள்ளுவர் போகிறார். ஆனால் இரவு இருந்தவன் காலையில் இருந்தவன் மாலை இல்லை என்கிற காலம் இக்காலம். அவரை இறங்கி இறைவனை கொண்டாடுவோம். சண்முக சிவலிங்கம் காதலை வென்ற ஓர் உயர் கவிஞர். இதற்கு இலக்கிய வானில இறக்கை விரித்து தனி கொடி நாட்டி நீண்ட காலம் நெடுந்தூரம் பறந்து வாடி வந்த கோயில் திடீரென விழுந்து எம்மை திகிலடைய வைத்துவிட்டார். செய்தியை கேட்டு செயலிழந்து வெகு நேரம் நீர் வளையங்கள் விளக்கி நெஞ்சங்களை கவர்ந்த வீரர். இறங்கி போன நேரமும் தூர்ந்து போன மனக்குகையும் செதுக்கி தந்த சிற்றின் தரங்கள் செயலிழந்து அழியா சிலையாய் அமர காவியமாய் தமிழ் நெஞ்சங்களில் துணிகொண்ட நவீன கவிஞனின் பொய்க்கு உணர்ந்து போயிட்டு போனாலும் அவன் வாழ்ந்த அவன் எடுத்தால் உயர் சிந்தனையால் உணர்வின் ஊற்றால் உருவாக்கிய கவிதைகளால் கதைகளால் கட்டுரைகளால் நாவல்களால் செயல்களால் காரணங்களால் செம்மோடு கேட்பார் வாழ்ந்திருப்பார். சண்முகம் சிவலிங்கம்
சடைக்கால உயர் கவிஞன் துப்பாக்கி குழந்தை கிடாய் போன்ற கவிதைகளை யாராலுமே எழுத முடியாது. இனி சைக்கிளில் நோய் வர மாட்டார். என் கேட்டையில் வந்து அன்பான குரலை என்னை அழைக்க மாட்டார். அந்த குரலை என்னால் கேட்க முடியாது. அந்த குரல் அந்த முகம் குறைந்து போயிட்டு ஆனாலும் அவரின் கைவண்ணத்தால் காதலை வந்த கவிஞராகிவிட்டார். இலக்கிய உலகில் தனியிடம் பெற்றுவிட்டார். அவர் அவரின் குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் அவருக்கான இறைவனை குடும்பத்தின் சார்பில் மறைந்த சண்முகம் சிவனி அவர்களை மூத்த முதல்வர் சுதா விஜயன் அவர்களை அப்பாவின் இழப்பு மகிழ்ச்சியையும் ஆழ்ந்த கவலையையும் தன் சொந்த உற்றார் உறவினருக்கு மட்டுமன்றி அவர் பாடம் கட்டிய மாணவ மாணவிகளுக்கும் அவருடைய தனித்துவமான கவிதைகளையும் சிறுகதைகளையும் விமர்சன கட்டுரைகளையும் உணர்ந்த அனைவருக்கும் ஏற்படலாம். அப்பா உங்களை தீவிர மாசுவாகவும் சசியாகவும் மட்டுமன்றி ஒரு மனிதனையும் நிரம்பிய அன்பை அப்படியே அள்ளிக் கொள்கின்ற ஒரு தந்தையாளர்களுக்கு நானும் என் குடும்பத்தாரும் மிக பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இந்த நிலையற்ற உலகில் மரணப்பொருளையே நீங்கள் அரவணைத்துக் கொண்டாலும் நீங்கள் உங்கள் முன்மாதிரி மூலமாக எங்களுக்கு கற்றிய பாடங்கள், நீங்கள் விட்டுச் சென்ற பாரம்பரிய சொத்தை எங்களால் எப்படி மாற்ற முடியும்? அந்த சொத்து தொடரும், எங்கள் சந்ததியில் நிச்சயமாக தொடரும். மரணம் தன் போர்வைக்குள் இந்த சொத்தை எடுக்க முடியாது. அப்பா, நான் 18 வயதுகளையும் உங்களுடன் போர் நூற்றில் வாழ கிடைத்தது. அதன் பின்னர் என் வாழ்க்கை பயணத்தில் உங்களுடன் நான் செலவு செய்த நாட்கள் மிகவும் குறைவானவை. எனக்கு சின்ன வயதில் அடிக்கடி அஸ்மாவன். நான் தும்மினாலோ செருமினாலோ நீங்கள் படும் பதட்டம். எனக்கு அஸ்மா வந்த பின்னர் நீங்கள் என்னை கடந்தாலும் தோளில் தடவி நடந்ததை நான் எப்படி மறக்க முடியும்? என் சொந்த மகனை தோளில் போட்டு நடக்கும் போதுதான் நீங்கள் இவ்வளவு எல்லையற்ற அன்பை பாசத்தை காட்டினீர்கள் என்பதை அறிய முடிந்தது. அப்பா, மரணத் தோல்வையை நீங்கள் இன்று அரவணைத்துக் கொண்டார்கள். இந்த பாசத்தை மரணத் தோல்வையால் கொள்ளையிட முடியாது. நீங்கள் தந்த இந்த பரம்பரை சொத்து என்றும் தொடரும் இந்த சந்ததியில். அப்பா, நீங்கள் எங்களை படிப்படியென்று ஒருபோதும் வற்புறுத்தியதில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் கூறியதெல்லாம், சுதா 6 மணி ஆனால் வீட்டுக்கு வர வேண்டும், இரவு 9:30 மேல் கண்மொழி இருக்க வேண்டாம். இந்த 2 கட்டளைகளுக்கும் பெருமதி அப்போது எனக்கு தெரியவில்லை. வளர வளரத்தான் அதற்கு பெருமதியை நான் உணர்ந்து கொண்டேன். நான் நானாகவே இயங்கி என் தனித்தன்மையில் நம்பிக்கையுடைய நடமாறுங்கள் என்றால் அது நீங்கள் ஊட்டிய வாழ்க்கை பாடமே ஆகும். அப்பா, இந்த மரணப் போர்வையை நீங்கள் அரவணைத்துக் கொண்டாலும் நீங்கள் கொடுத்த இந்த பாரம்பரிய சொத்தை மரணந்தன் பொருளுக்கு நிறுத்தி விட முடியாது. அப்பா, சக மனிதனை நீங்கள் உங்களை விட மிக தினமாக நேசித்தீர்கள். உங்கள் கருணை கண்களை நான் ஒவ்வொரு மனிதனும் பார்த்ததில்லை. கடவுள் இந்த உலகத்தின் மேலுள்ள அளவு கடந்த அன்பினால் தன் ஒரே குமாரனை உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். அந்த இறைச்சையின் செய்தியா உங்களை கிறிஸ்தவனாக மாற்றியது. அப்பா, இன்று மரண போர்வையை நீங்கள் அரவணைத்துக் கொண்டாலும்
உங்கள் பாரம்பரிய சொத்தான சகமல்ல நேயம் மரணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, மரணத்தால் அதை கொலைக்கொள்ள முடியாது. இதையும் சந்ததியிலும் தொடரும். நன்றி. அப்பாவின் பங்குகளை அப்பாவை எடுத்து கூறி அடுத்ததாக அன்றைய அடுத்த பிறகு ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வராதிக்கு அவர்கள் தான் சம்பந்தப்பட்ட கவிதைகளை சொல்லி வாசிக்கிறார். அப்பா வந்து விடுங்கள். அப்பா அப்பா, உங்கள் நினைவுகள் என் இதயத்தை இழுத்து குறைந்து, இதயத்தை கடலாக்கி கடலான இதயத்தை கரைத்து என்னுள் எழுந்து ஓடுகின்றது. பின்னோக்கி பின்னோக்கியே என்னுள் பலமாக ஓடுகின்றது. ஆண்டுகளாய் யுகங்களாய் என்னுள் ஓடுகின்றது. நீங்களும் நானும் நீங்களுமான நினைவுகள் இதோ நினைவுகள் எல்லாம் நின்று விடுகின்றன ஒரு புள்ளியில். இதோ நினைவுகள் எல்லாம் நின்று விடுகின்றன ஒரு புள்ளியில். இதோ நான் வாலிபன் ஆகிவிட்டேன். இதோ நான் வாலிபன் ஆகிவிட்டேன். ஆனால் நினைவுகளோ அந்த இடத்தில் திரும்பி மீண்டும் பின்னோக்கி ஓடி நின்று விடுகின்றன அதே புள்ளியில். மீண்டும் பின்னோக்கி ஓடி நின்று விடுகின்றன அதே புள்ளியில். மீண்டும் நான் குழந்தை உங்கள் கைகளில் அப்பா. மீண்டும் நான் குழந்தை உங்கள் கைகளில் அப்பா. சிரிக்கின்றேன், உதைக்கின்றேன், நெஞ்சில் முகம் பதிக்கின்றேன், தோள்களில் தூங்குகின்றேன். சிரிக்கின்றேன், உதைக்கின்றேன், நெஞ்சில் முகம் பதிக்கின்றேன், தோள்களில் தூங்குகின்றேன். உங்கள் கைப்பிடித்து நடக்கின்றேன், கோயில் வழியெங்கும் உங்கள் சக்கையில் உலா வருகின்றேன் ஊர் முழுவதும். உங்கள் கைப்பிடித்து நடக்கின்றேன், கோயில் வழியெங்கும் உங்கள் சக்கையில் உலா வருகின்றேன் ஊர் முழுவதும். மீண்டும் உயிர் கொள்கின்றேன், குழந்தையாகின்றேன், உங்களிடம் ஓடி வருகின்றேன் அப்பா. மீண்டும் உயிர் கொள்கின்றேன், குழந்தையாகின்றேன், உங்களிடம் ஓடி வருகின்றேன் அப்பா. எங்கே எங்கே நீங்கள் எங்கே தேடுகின்றேன். எங்கே எங்கே நீங்கள் எங்கே தேடுகின்றேன். மதிலோடு ஒழுங்கீரோ, மரங்களின் பின்னால் மறைந்தீரோ. மதிலோடு ஒழுங்கி அலைகடலின் அப்பால் போனீரோ, காற்றோடு காற்றாய் கலந்தீரோ. அலைகடலின் அப்பால் போனீரோ, காற்றோடு காற்றாய் கலந்தீரோ. காணாமல் கதறுகின்றேன், கட்டி தலைவிடவே ஏங்குகின்றேன். காணாமல் கதறுகின்றேன், கட்டி தலைவிட ஏங்குகின்றேன். வந்து விடுங்கள் அப்பா, வந்து விடுங்கள். உங்கள் குழந்தை அழைக்கின்றேன், வந்து விடுங்கள் அப்பா. வந்து விடுங்கள் அப்பா, வந்து விடுங்கள். உங்கள் குழந்தை அழைக்கின்றேன், வந்து விடுங்கள். உங்களின் மகன் மகரிஷி. அடுத்தாக இரங்கல் விளையாட்டுமாறு டாக்டர் பிரசோதா அவர்களை எனது உறவினர், எனது அயலரும், என் குடும்பத்தோடு ஒன்று பழகியவர், எல்லா இடங்களிலும் வழிகாட்டியவர், எனது ஆசா. எனக்கு நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டேன், இந்த ஊரில் மிகவும் பிடித்த மனிதர்களும் முதன்மையானவர் இந்த இடத்தில் நிற்கின்றோம். இரவும் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பும் காட்டியவும் எனக்கு எப்போதுமே கிடைத்திருக்கின்றது. அவரை சந்திக்காத நாட்கள் நான் ஊரில் இல்லாத அல்லது அவர் ஊரில் இல்லாத நாட்களாகத்தான் இருக்கும். அதிகாலை வேளையில் எனக்கும் எனது மனைவிக்கும் ஏதாவது சோகியம் என்றால் என்னை அழைத்து டெலிபோனில் கேட்ப எத்தனை மணிக்கு போவீங்கன்னு சொல்ல பின் நானும் எனது மனைவியுடன் இருக்கேன். ஆனால் வந்தால் என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்து நிறைய கேள்விகள் கேட்பார். அந்த காலத்தில் அவரிடம் நான் கேட்ட பல கேள்விகள் படித்ததற்காக கேள்விகள். ஆனால் பிற்காலத்தில் அவரிடம் கேட்ட கேள்விகள் சிலர் இருப்பிற்கான கேள்விகள்.
எனக்கு ஒரு கண்கள் உள்ளது மேலம் வருகிறது. இந்த ஊரில் அடையாளம் ஒரு பெரிய ஆளுமையை நாங்கள் இளநிலைக்கு அடிக்கடி சொல்லிக்கொள்வேன். இலக்கியத்தில் எங்கள் ஊரில் அடையாளம் 2 ஆளுமைகள், ஒன்று சந்தோஷ், மற்றது வரலாறு. எங்கள் உறுதலிடம் இருக்கின்றோம். ஏற்றுக்கொள்ள சற்று தயக்கமாக இருக்கின்றது. அவர் வாழும்போது அவை நேர்த்தி எந்த அளவும் தெரியும். ஏதாவது சொல்லிவிட்டு எதனை சொல்ல போகிறார் என நான் எதிர்பார்க்கின்ற போது நான் எதிர்பார்த்த ஒரு கவிதையை சொல்லுவார். அவரின் மரணம் அதனையும் உறுதிப்படுத்துகின்றது. இவர் இறக்க மாட்டார், இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிரஷர் ஒழுங்கா இருக்கின்றது, கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் ஒழுங்கா இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றார், ஆரோக்கியமா இருக்கின்றார். அதிகாலை வரும்போது இந்த மரங்களுக்கு நீர் ஊற்றுவார், வாசல் கூட்டுவார், என்னிடம் சொல்வார், இப்படி வேலையோ செய்தார் எனக்கு இறப்பு கொஞ்சம் தூரத்தில் நிற்கும்படி சொல்கிறார். அப்படியான மனிதர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அடங்கி போனது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது. இந்த குடும்பம், இந்த குழந்தைகள் ஒரு போர்க்கால சூழலில் தங்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு அவர் அடைந்த அறிதலை நான் நேரடியாக கண்டார். அந்த அறிதலின் மத்தியில் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னால் எங்களுக்கு கடவுளையாலும் அவருக்கு ஒரு கை ஒட்டுதலை எங்களால் செய்யக்கூடியதாக இருந்தது. அவர் அடிக்கடி அதனை நான் மறந்தாலும் எங்களிடம் நினைவூட்டுவார். இந்த வாழ்நாளில் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவரது மனைவிக்கும் எனக்கும் என் கணவருக்கும் தெரிந்தவழியாக மட்டுமே. இந்த குழந்தைகள் உண்மையிலேயே சுதாகரன் ஒரு பாக்கியவார்கள். சுரங்களுக்குள் மூடினேன் குழந்தைகள் என்ற கண்ணகவியில் சொல்கிறார். அந்த சுரங்களுக்குள் மூடப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு பாக்கியமானது. அந்த பாக்கியத்தினை அந்த குழந்தைகள் பெற்றிருக்கின்றார்கள், நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அவரது இருக்கும் உங்களின் எச்சங்களினாலும் தனது இலக்கியத்தினாலும் ஒன்றுமே நிச்சயப்படுத்தப்படும். அவர் எச்சங்களாக உயிர்களாக நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஆனால் அவர் விட்டு சென்ற அவரின் ஆளுமைகளை, அவரின் அடையாளங்களை, அவரின் இருத்தலை முன்னெடுத்து சென்றதில் உமக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த பங்கை இந்த ஊர் மக்களின் சார்பிலும் இந்த குடும்பத்தின் சார்பிலும் தன்னுடைய கலையிலக்கிய நண்பர்கள் நிச்சயம் கை கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு நிச்சயமாயிருக்க உங்களுடைய இருப்பை உங்களால் மறக்கவும் முடியாது, மறந்தளிக்கவும் முடியாது. நீங்கள் நித்திய வாழ்வை அடைந்து விட்டீர்கள், எங்களை சுகத்தில் அடைந்து விட்டீர்கள். டாக்டர் கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் திரு ஜோராஜ் அவர்களை அன்புடன் அமரர் கண்முகன் சிவலிங்கம் அவர்களது குடும்பத்தினர்களே, நண்பர்களே, பல்கலைக்கழக நண்பர்கள் சார்பில் உங்கள் துயரத்தில் நானும் வந்து பெற்றிருக்கிறேன். உண்மையில் இங்குள்ள பலரும் சொன்னதைப் போல உங்களது சிறப்பும் ஈடு செய்ய முடியாத உண்மை என்றாலும் கூட நீங்கள் உங்களது ஒரு கவிதையில் நான் மறைந்து விடுவேன், நான் இருந்தேன் என்பதற்கு எந்த தடையவும் இருக்காது என்று கூறினாலும் கூட நிச்சயமாக நமது இலக்கிய உலகத்தை பொறுத்தவரை நீங்கள் விட்டு சென்ற கடன்கள் நிறைய உள்ளன. அந்த கடன்கள் பலவும் இன்று வரை பலராலும் இனங்காணப்படாவிட்டாலும் கூட வெளியிலே சரியான விதத்திலே தெரியாவிட்டாலும் கூட நிச்சயமாக ஏதோ ஒரு காலத்தில் வெளியிலே வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு இடத்திலக்கிய உலகிலே வழங்கும். கவிதை, சிறுகதை, நாவல், விமர்சனம், ஆய்வு, மொழிபெயர்ப்பு என்ற பலப்புறங்களிலும் நீங்கள் படைத்த தடங்கள் உண்மையிலேயே ஆழ்ந்து நோக்குன்ற போது மகத்தானவையாக இருக்கின்றன. குறிப்பாக கவிதை துறையை நீங்கள் மிக சிறந்த ஒரு ஊடகமாக வைத்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய இன்றைய கவிதை ஒன்றிலே ஒரு நண்பர் குறிப்பிட்டதைப் போல கனமூடி கவிதையை நோக்கிய கேட்டவாறுதான் நிச்சயமாக நீங்கள் மறைந்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்களது அறையில் சில காலம் உங்களோடு வரைத்த நண்பன் சொல்லுவார் அடிக்கடி, நீங்கள் கவிதையினுடைய ஓசையைத்தான் எல்லா நேரமும் கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறுகின்ற போது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக
நீங்கள் உங்களது அந்த கடைசி நேரங்களிலே கூட கண்ண மூடி கவலையை நோக்கி கேட்டவாறுதான் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு விடை கொடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மையிலே இடத்து நவீன கவிதை உலகிலே மகாவிக்கு பின்னர் நீலாவணனுக்கு பின்னர் நீங்கள் ஏற்படுத்திய பெரும் பாய்ச்சல் சரியாக பிரகாரம் உணரப்படாமல் இருக்கின்றது. அதே போலத்தான் நீங்கள் பல்வேறு நூல்களுக்கு எழுதிய முன்னுரைகள் ஆய்வு கட்டுரைகளாக விமர்சனங்களாக நிச்சயமாக வெளிப்படுகின்றன. அவற்றை சேர்த்து தொகுத்து நினைவு கூறும் போதுதான் அவை தெரியும். இடத்தை பொறுத்தவரையில் மார்க்சிய விமர்சனத்துக்கு அப்பாலே பல்வேறு சிந்தனைகள் இலக்கியலோ அமைப்பியலோ பின்னணித்துவமோ அப்படியான சிந்தனைகள் வெண்ணிலகாலமோ அப்படியான சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களுடைய முன்னுரை ஊடாக ஆய்வுரை ஊடாக சிறந்த முறையிலே வழங்கியிருக்கிறீர்கள் என்பதும் அந்த அவை நூலுறுப்படுகின்ற போதுதான் தெரியும். நீங்கள் எழுதிய 2 நாவல்களில் ஒன்று நிச்சயமாக கேரள பல்கலைக்கழக சூழலில் எழுதப்பட்டது. அதுக்கும் அப்பாலே வெறும் பல இடங்களிலே அந்த நாவல் சிறந்து விளங்குவதாக உங்களது அறையில் வசித்த நண்பன் உங்களது அனுமதியோடு அந்த சில அத்தியாயங்களை பார்வையிட்டு எனக்கு கூறிய ஒரு தகவல். இவ்வாறு இன்னும் பல்வேறு இடங்களிலே நீங்கள் பல படித்த தகவல்கள் நிச்சயமாக நீதான் சிலப்பட வேண்டும். உங்களது இந்த மகத்தான இழப்பிலே கூட ஒரு சிறு ஆறுதல் இனியாவது உங்களுடைய முழு படைப்பும் வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கை உழைப்பும் எவ்வாறா இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஆக்காடி பறவை உலகம் முழுவதும் பறந்து செல்கின்ற பொழுது அதனூடே உங்கள் குரலும் இந்த இலக்கிய நண்பர்களுக்கு கேட்கும் என்பதிலே எந்த விதமான இலக்கமும் இருக்க முடியாது. நன்றி நண்பரே சொல்லுகிறார்கள். அவர்கள் படித்த தளங்கள் பற்றி பேராசிரியர்கள் படித்துக் கொண்டார்கள். அவர்கள் அதுதாக அன்பும் செய்தியில் மற்றொரு பிறர் பகுதியாளர்களை அன்புகிறார். அப்பா, மறைத்து போன என் கவிதை உணர்வுகளும் மறைத்து போன என் ஊர் நினைவுகளும் இழுக்காக உள்ளோடு நானும் ருசியும் ஊரூரால் ஓடிய அந்த நெருகளும் துளிர் விடுத்தது. துயர துளிகளால் மன வேதனைகளால் துளிர் விடுத்தது. அப்பா, இது உங்கள் அன்பு மகனின் துயர் வரிகள். உங்கள் இருதயம் நின்று போனது என்று என் இருதயத்தின் வாழ்வுகள் வைத்து வைத்து என் கண்களில் தண்ணீர் பாய்ச்சுகிறது. எப்போது இருக்குமோ தெரியவில்லை. அப்பா, நீங்கள் அறிந்திருக்கிறதோ இல்லையோ, உங்களை நான் மீண்டும் பார்த்தேன். புதிய உலகத்தில் பூஞ்சோடியான பூமியில், ஆம், அந்த அற்புத உயிர்த்தல் நடக்கும் நாளில் உங்களை பார்ப்பேன். என் அண்ணன் பிரகாசை பார்ப்பேன். பூமியில் வாழ்ந்த அனைவரை பார்ப்பேன். கடலில் தூங்கும் அனைவரோடு பேசுகிறேன். அப்பா, உயிர்த்தெழுந்த போகும் உங்களோடு ஒரு அன்பு மகனாக உங்களோடு கைகோர்த்து கதைகள் நுழையில் சொல்ல ஆவலாய் காத்திருக்கிறேன். என் அன்பு தந்தையை தூண்டு போல உங்கள் மனப்புகை அந்த புதிய உலகத்தை குறிக்கும். அப்பா, இது இந்த அற்புதம் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. அடுத்ததாக கவிஞர் கணேசன் அவர்களை சொல்றாங்க. ஒரு மாபெரும் மனிதனை நாங்கள் எழுதிவிட்டோம். அதிலும் மனிதனை மிக்க ஒரு மனிதன் என்பதுதான் எனக்கு முக்கியமானது. படைப்பு, திறமை, செயலை விட சொல்லுக்கும் செயலுக்கும் வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதன். கடைசி காலத்திலே என்னோடு பழகிய ஒரு நண்பர். அந்த வகையில் நான் இந்த கவிதையை அவருக்காக சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து மற்றும் முடிப்பதுதான் நமது வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மரணம் நம்மை துரத்தியவர்களாக அதனை தழுவிக்கொள்ள வேண்டும் என சண்முகம் சிவலிங்கம் சொல்லிச் சென்றிருக்கிறார். மரணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கதை இலக்கணத்தை சொல்லி தூங்கும் இந்த மாபெரும் மனிதனுடன், ஒரு கவிஞனுடன், ஒரு எழுத்தாளருடன் அவரது இறுதி காலத்தில் பழகும் வாய்ப்பை பெற்ற ஒரு சிறு பிறகுகளின் குரலில் சண்முகம் சிவலிங்கம். அவர் மரணத்தை பற்றி நாம் பேசும் பொழுதெல்லாம் அது வாழ்வில் இருப்பு என்று கூறுவார். நாமாக்கும் முடியதோ நம்மனை அஞ்சோம் என்ற ஒரு குரல் இன்னும் என் செவிகளில் ஒலிக்கிறது. சாவதும் காலமாவதும் ஒவ்வொருபட்டவை. ஆனால் சண்முக சிவலிங்கம் சாகவில்லை,
அவர் காலமாக இருக்கிறார். அவர் இல்லாத ஒருமை இதயத்தை பிழைகிறது. நாம் திருச்சி வைத்திருந்த சிந்தனையில் எத்தனை மாற்றங்களை உண்டாக்கியவர், என் சிறுமைகளை உடைத்து நொறுக்கியவர். பனித்துளிகளாய் வந்தோம், காற்றை போல் போகிறோம். உறவுகள் என நாம் சிறுத்தி வைத்திருக்கும் போக்கில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தவர்கள் தான் என்று மரணம் வந்து சொல்லிவிட்டு போகிறது. நீ நடக்க தொடங்கிய சிறு காலத்திலிருந்து உனது இடுப்பு ஒரு சுடராக வெடிக்கிறது எனது இதயத்தின் ஒவ்வொரு மூலையில். உனது வறுமை இதுவரையில் நான் இருக்கும் வரை எத்தனையோ சட்டங்களுக்கு மத்தியில் இந்த விலையுதவியின் குரலை கேட்பதற்கு உன்னிடம் ஒரு செவி இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இது எனக்கு சமர்ப்பணம். ஏனெனில் ஒரு புனிதம் அதன் முழுமையை விளக்கவில்லை. உனது ஆத்மா சாந்தி அடைவதாக. தூங்குவது போலும் இறப்பு என சொல்லி தூங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆயினும் நீ தூங்கி விழித்திருக்கிறாய். என் இதயத்தில் எப்போதும் உன் வாழ்வின் இருப்பில் எப்போதும் அருமையானது. அதற்கு நன்றி. அடுத்ததாக நவீன நல்லபடி விஜய் அவர்களே அவரின் இரு இருப்புக்காக நீ சந்தமித்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் முதலிலிருந்து வந்தனம், வணக்கம். சசி ஐயா அவர்கள் வல்லமை மண்ணில் மத்திய கல்லூரியிலே ஒரு ஆங்கில இலக்கியத்தை அந்த மக்களுக்கு மிகவும் அன்பாகவும் ஆத்திரமாகவும் ஊட்டியவர். அந்த வகையிலே தற்பொழுது மருத்துவமனையிலே தனக்கு ஆங்கில ஆசிரியர்களை உருவாக்கிய ஒரு பெருந்தகை இந்த சசி ஐயா அவர்கள். எனவே மருத்துவமனைக்கு அவர் எப்பொழுதும் தன் உறவுகளை முறை வந்த ஒரு பெருந்தகை. அது மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்திலே நவரசிகளின் சொந்த சுமைகளை உருவாக்கிய ஒரு இலக்கிய மன்னர் சிவபாரராஜன், குமரன், திவாகரன், கமலினி போன்றவர்களை இந்த இலக்கிய விளைவில் தந்தவர் அவர். அவருடைய ஈவலயங்கள் என்னும் அந்த ஊரில் என் வீட்டுக்கு வந்து அவர் கைப்பாடல்களை எனக்கு தந்த ஒரு மகானுக்காக என்று நாம் கூறியிருக்கின்றோம். அன்பான இலக்கிய உள்ளங்களே, ஆசிரியர்களே, இந்த மண்ணில் அவரது இரண்டு பக்கங்களை கொண்டவர். ஒன்று அவரது ஆசிய பெருந்தகை, மற்றொரு ஒரு இலக்கியவாதி. அவருடைய இலக்கியத்தை பொறுத்தவரை அவருடைய காலடி என்ற குருநாவல் ஒரு புதுமையை தந்தவர். அந்த காலடி என்ற குருநாவல் இந்த மண்ணிலே கேட்கப்பட்ட ஒரு குருநாவலாகும். அன்னை காலத்தில் அவர் வெளியிட்ட அந்த தொகுப்பும் இங்கு எல்லோரும் கேட்கப்படுகின்றது. எனவே இந்த பெருந்தகைக்கு இங்கு கூடியிருக்கின்ற அனைவரும் மனம் போன்று அவருடைய இருப்புக்காக வாழ்த்தி அவர் அஞ்சலிக்காக அவரோடு இணைந்து இருக்குமாறும் கூறி எனது வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி